வணக்கங்க. நான் தனபால். இங்கே ஒரு சாத்தேரி கிராமம், காஞ்சிபுரம் மாவட்டம். நான் ஒரு இயற்கை விவசாயி. இந்த இயற்கை விவசாயத்துக்கு ஒரு நஞ்சில்லாத உணவு என்ற வகையில் இங்கே சென்னையில் வந்து ஜகத்குரு ஐயான்றவங்க ஒரு புதிய ஒரு இடுபொருள், இயற்கை விவசாயத்தை மறுபடியும் மேம்படுத்தணுன்ற ஒரு இடுபொருள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அறிமுகப்படுத்திக்கிறன்றதை விட கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க வந்து 5 இடுபொருள் அதில் இருக்குது. அதுக்கு வந்து அவர் வந்து குரு பஞ்சகவ்யான்னு பெயர் சூட்டியிருக்காரு. இந்த குரு பஞ்சகவ்யாவை நிறைய விவசாயிங்க, இயற்கை விவசாயிங்க இப்போ பயன்படுத்தி வராங்க. உதாரணத்துக்கு நெல் விவசாயத்துக்கு பயன்படுத்தி நிறைய மகசூல் எடுக்கிறதா அந்த வந்து காணொலி மூலியமாகவும் இந்த குரல் ஒலி மூலியமாகவும் பேட்டி தராங்க. அதே போல் வாழை நல்லா வறண்டு போனால் கூட, தண்ணி இல்லைன்னா கூட, காஞ்சி போனால் கூட வாழை துளிர்த்து வருதுன்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வாழை நல்லா வருது, தென்னை நல்லா காய் காய்க்குது, தென்னைக்கு கொடுத்தா மாமரத்துக்கு கொடுத்தா மாமரம் நல்லா காய் காய்க்குதுன்னு பரவலாக அவங்க வந்து பேட்டி மூலிமா அவங்க அனுபவித்து அதனுடைய பலனை சொல்ல வராங்க. இப்போ நானும் ஒரு இயற்கை விவசாயன்ற விதத்தில் நானும் செஞ்சு பார்க்கணுன்னு ஆர்வத்தில் இதை இன்றைக்கி செஞ்சுக்கிறதுக்கு அதுக்குண்டான பொருளாக அங்கே சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஜகத்குரு ஐயானுடைய ஆலோசனைப்படி இது குரு பஞ்சகவ்யான்னு பேர் சூட்டிருக்காரு. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த பசுமாட்டு சாணம், அப்புறம் நான் அளவெல்லாம் சொல்கிறேன். இந்த பசுமாட்டு சாணம், அடுத்தது வந்து இந்த பசுமாட்டு கோமியம், அடுத்தது வந்து முக்கியமாக இந்த குமரின்னு சொல்லுவாங்க, இந்த சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க, தமிழில் குமரின்னு சொல்லுவாங்க, இந்த சோற்று கற்றாழை. அது இல்லாமல் ஒரு 8 மூலிகை சொல்லியிருக்கார். 8 மூலிகையில் இந்த எருக்கு, அப்புறம் வந்து வெற்றிலை, வெப்பாலை, அப்புறம் வந்து குப்பமேனி, கற்பூரவள்ளி, இதை போல் ஒரு 8 மூலிகை சொல்லியிருக்கார். அந்த 8 மூலிகையில் ஏதாவது ஒரு மூலிகை சேர்த்துக்கலாம். அந்த வகையில் நான் வந்து இன்றைக்கி வந்து எருக்கு சேர்த்துருக்கேன் இதில். அடுத்தது வந்து இந்த பசுமாட்டு சாணம், பசுமாட்டு கோமியம், இந்த சோற்று கற்றாழை என்ற குமரி, இந்த எருக்குன்ற மூலிகை. அடுத்தது வந்து இதில் இன்னொரு விசேஷமாக அவர் இதில் சேர்த்துக்கிறது, இந்த சோற்று கற்றாழை சேர்த்த மாதிரி அதில் விசேஷமாக கடல் நீர் சேர்த்துருக்காரு. இந்த கடல் நீர் நான் வந்து இங்கே மகாபலிபுரத்துலேருந்து வங்காள விரிகுடாலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கடல் நீர் இது. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்ன அளவு வேணும்னா, இப்போ சாணம்னா அவர் ஒரு ரேஷியோவில் சொல்லியிருக்காரு. சாணம்னா ஒரு 3 கிலோ சாணம், இது அளந்து தான் போட்டிருக்கேன். அடுத்தது கோமியம் ஒரு 3 லிட்டர் கோமியம். அடுத்தது கடல் நீர் பார்த்தீங்கன்னா, கடல் நீர் வந்து நான் ஒரு 1 லிட்டர் 200 ml எடுத்திருக்கேன். அவர் ஐயா வந்து ஜகத்குரு ஐயா வந்து எப்படின்னா சொல்கிறாங்கன்னா 1:25 பங்குன்றாங்க, 1:25 அப்படி சொல்கிறாங்க. 1:30 கூட பயன்படுத்துறதுக்கு அறிவுறுத்துறாங்க. இது ஒரு தயாரிப்பு போது அளவுகள் வந்து பயன்படுத்த மாறக்கூடியது. அதில் எந்த அளவாக இருந்தாலும் அவங்க சொல்லிக்கிற அளவு பிரகாரம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதேமாதிரி இந்த சோத்து கத்தாழை பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ எடை போட்டு அதை சோத்து கத்தாழை பாருங்கள். இது முழுமையாக சோத்து கத்தாழை மடல் உங்களுக்கு தெரியுறதுக்காக அதை கட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். இந்த சோற்று கத்தாழை கட் பண்ணது பூரா இது. அதே போல் இந்த எருக்கு இலை தான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். அந்த எருக்கெல்லாம் வந்து துண்டாக கட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. எருக்கு இலை வந்து ஒரு 2 கிலோ. இதுதான் வந்து இங்கே நமக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம். முதல் நாளில் என்ன பண்ணணும்னா, அந்த மாட்டு சாணம் கூட இந்த கோமியத்தை கலந்து நல்லா பிசைஞ்சு 1/2 கிலோ வெல்லம், அதாவது வந்து குண்டு வெல்லம், இந்த குண்டு வெல்லம் இந்த ரெடியாக தூள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு குண்டு வெல்லம் தூள் பண்ணி இருக்குது. இந்த முதல்ல இந்த சாணத்தில், மாட்டு சாணத்தில் இது ஒரு கிலோ மாட்டு கோமியத்தை நல்லா பிசைஞ்சு கலந்து அதில் வந்து இந்த 1/2 கிலோ இந்த குண்டு வெல்லம் இல்லைன்னா கரும்பு சாறு, இப்படி ஏன்னா நாட்டு சர்க்கரை, இப்படி ஏதாவது போட்டு வந்து முதல் நாள் வச்சிடணும். அதே நாள் இந்த சோற்று கற்றாழை, இந்த எருக்கு இலை ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் நல்லா, அதாவது குழம்பா அதை மிக்சியில் ஆட்டி அதனுடைய கரைசலை எடுத்து வச்சுக்கணும். அது வந்து ஒரு செமி சாலிடாக இருக்கும். அதனுடைய கரைசலை எடுத்து வச்சுக்கணும். முதல் நாள் வந்து இதுக்கு வந்து எப்படி அந்த மாட்டு சாணத்துலேயும் அந்த கோமியத்துக்கும் நம்ம வெல்லம் சேர்க்கணுமோ, 1/2 கிலோ வெல்லம், அதே போல் இது ஒரு நாள் வச்சிருந்து அடுத்த நாள் இதை சேர்க்கணும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்ட பிறகு ஒரு நாள் வச்சிருந்து மறுநாள் வந்து இதுக்கு வந்து 1/2 கிலோ, அதே போல் 1/2 கிலோ வெல்லம் சேர்க்கணும். இதுதான் அவருடைய முறை, தயாரிப்பு முறை. அப்புறம் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு, அதாவது 4வது நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த இந்த மாட்டு சாணம், மாட்டு கோமியம், அந்த வெல்லம் கரைசலை இந்த சோற்று கற்றாழை, இந்த எருக்கு இலை கரைசலில்
மறுநாள் வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ வெல்லத்தை சேர்த்துக்கணும். அதாவது முதல் நாள் வந்து 1/2 கிலோ வெல்லம் வந்து இந்த சாணத்துக்கும் கோமியத்துக்கும் சேர்க்கணும். அடுத்த நாள் இந்த கரைச்சி வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு இந்த சோற்று கற்றாழையும் இந்த எருக்கையும் கரைச்சி வச்சுக்கணும். அடுத்த நாள் வந்து ஒரு 1/2 கிலோ வெல்லம் வந்து அதில் சேர்த்து வச்சுக்கணும். அது 2ஆவது நாள். அப்புறம் 2 நாள் இது வந்து அது நொதிக்க விட்டுடணும். 2 நாள் நொதிக்க விட்ட பிறகு 4ஆம் நாள் எடுத்து இந்த பசுமாட்டு சாணம் பசுமாட்டு கோமியத்தோட இந்த எருக்கையில இந்த குமரின்றமே அதனுடைய கரைசலை அதில் நம்ம வெள்ளம் சேர்த்த கரைசலை இதுவும் கூட சேர்ந்து கலந்து வச்சுட்டு அதை வந்து தினமும் வந்து ஒரு 60 முறை சுற்றணும். நல்லா சுற்றி விடணும். எப்படின்னா இந்த கடிகார முள் வகையில் இல்லைன்னா அந்த அண்டம் சுற்றுது பாருங்க, அந்த வகையில் இடது வலமாக சுற்றணும், வலது பக்கமே சுற்றணும். அதை மாதிரி ஒரு 2 நாள் சுற்றி இது 7ஆம் நாளில் வந்து இது தயாராகிடும். இது வந்து தயாராகிடும். இதில் வந்து எல்லாருக்கும் தெரியும், இதில் பயன்படுத்துகிற இடுபொருள்லாம் பார்த்தீங்கன்னா சாணி வந்து ஒரு அற்புதமான இயற்கை இடுபொருள். 1 கிராம் சாணியிலே பல கோடி நுண்ணுயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க. சாணியை பற்றி நான் வந்து அதுக்கு ஒரு சான்று அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் கோமியம் பயன்படுத்துகிறாங்க. கோமியம் பார்த்தீங்கன்னா அது கிருமி நாசினியாகவும் செயல்படுது, அது வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுது. அந்த கோமியத்தை பற்றியும் நான் ஒரு சான்று கொடுக்க வேண்டியதில்லை. இந்த தயாரிப்பில் இந்த ஜகத்குரு ஐயா புதுமையாக வந்து இந்த குமரியின்ற சோற்று கற்றாழை சேர்த்துருக்காங்க. இந்த சோற்று கற்றாழைக்கு நிறைய பயன்கள் இருக்குது. சோற்று கற்றாழைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய பயன்படுத்துகிறாங்க. அது வந்து ஹெல்த் ட்ரிங்காக சாப்பிட்றாங்க, முகப்பொலிவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது எண்ணற்ற உபயோகம் மருத்துவத்துக்கு இருக்குது. அதே மாதிரி மருத்துவத்தில் எப்படி எண்ணற்ற பலன்கள் இருக்குதோ அதே போல் விவசாயத்துக்கும் இருக்குது. இது ஒரு பயிர் ஊக்கியாக செயல்படுது, நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுது, பூச்சிக்கு எதிர்ப்பு சக்தியாக செயல்படுது. மொத்தத்தில் பயிர்களுக்கு வந்து இது ஒரு இம்யூனிட்டி சொல்லுவாங்க, எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அது இல்லாமல் அந்த வேர் வளர்ச்சி பயிர் வளர்ச்சி அதெல்லாம் ஊக்கியாக இருக்கிறதுக்கு இல்லாமல் இதில் ஒரு சிறப்பு குணத்தை நான் பார்க்குறேன். இது எப்படின்னா இந்த சோத்து கத்தாயில் ஒரு சிறப்பு குணம் என்ன இருக்குதுன்னா, ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அட்சார்பன்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா அட்ஹியரன்ட் சொல்லுவாங்க. இன்னும் நல்லா புரிய வகையில் சொன்னால் வெட்டிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஒரு திரவம் நம்ம இப்போ தயார் பண்ணுற இந்த குரு பஞ்சகவ்ய திரவத்தை நம்ம பயிருக்கு நம்ம பயன்படுத்தும் போது இதில் இருக்கிற குணம், அதில் இருக்கிற வந்து அந்த அட்ஜுவன்ட்ன்ற குணம் என்ன பண்ணுதுன்னா, பயிர் உள்ள இலை கிளை வேருக்கு பயிருக்கு முழுமையாக போய் அது சென்றடைகிற மாதிரி அது ஸ்ப்ரெட் பண்ணி விடுது. அதை தான் அது வந்து ஒரு வெட்டிங் ஏஜென்ட்னு புரியாத மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் வந்து தொழில்நுட்ப ரீதியாக சொல்லும் போது அட்ஜுவன்ட்னுவாங்க. அந்த குணம் இதுக்கு இருக்குது. அதாவது வந்து ஒரு ஒட்டும் திரவம்னு சொல்லுவாங்க பாருங்க, ஏதோ ஒரு மருந்து அடிச்சா இன்னொரு ஒட்டு திரவம் பயன்படுத்திங்க. இதுலயே இருக்குது, அது இந்த சோற்று கற்றாலே இருக்குது. ஆனால் அது ஒரு ஸ்பெஷல் சிறப்பாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் எருக்கையில எடுத்துக்கிட்டிங்கன்னா எருக்கையிலேயே வந்து நல்ல பூச்சி வெட்டியாகவும் வேலை செய்யுது, நல்ல பயிர் வைக்காமல் வேலை செய்யுது. அதுக்கும் நிறைய மருத்துவ குணம் கிடைக்குது. சரி, இப்படி தயார் பண்ணோம், இந்த பொருள்லாம் வச்சு தயார் பண்ணிட்டோம். தயார் பண்ணி பிறகு 7 நாளுக்கு பிறகு அதை பயன்படுத்தி எப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பயன்படுத்தி அவரே சொல்கிறார் அளவு. அதாவது நம்ம வந்து இலைவழி ஊட்டமாக தெளிக்கணும்னா ஒரு 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 லிட்டருக்கு 50 ml பரிந்துரை பண்ணுறார். அதே மாதிரி நம்ம நிலத்துல மண் வழியாக கொடுக்கணும், பாசன வழியாக கொடுக்கணும் அப்படின்னா 100 ml 1 லிட்டருக்கு சொல்கிறார். அந்த வகையில் பயன்படுத்தி நிறைய பேர் வந்து இதை சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ இதை தயார் பண்ணி இதை நான் நிலத்துக்கு பயன்படுத்தி அதுக்கு பிறகு நான் என்னுடைய பலனை வந்து மற்றவங்க அனுபவித்த பலனை நான் என்னுடைய நிலத்துல எல்லா பயிரும் பயன்படுத்தி இதை நான் வந்து வெளியே சொல்ல விரும்புகிறேன். இப்போ எல்லாம் நீங்கள் தைரியமாக அதை தயார் பண்ணலாம். இது ஒரு நஞ்சில்லாத உணவுக்கு, இயற்கை விவசாயத்துக்கு இது ஒரு அற்புதமான இடுபொருள். இதில் முக்கியமாக வந்து இந்த சோத்து கத்தாழும் இந்த கடல் நீரும் இதில் முக்கியமான சிறப்பு அம்சம். கடல் நீரை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். கடல் நீரும் வந்து எல்லா சத்தும் அதில் இருக்குது. எப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவாங்க, மேக்ரோ நியூட்ரியன் சொல்லுவாங்க. அதே போல கடல் நீரும் இருக்குது. கடல் நீரை வந்து அப்படியே பயன்படுத்தக்கூடாது. எப்படின்னா அது கடல் நீரை வந்து ஒரு பங்குக்கு 30 பங்கு நல்ல தண்ணி சேர்த்துக்கணும். இது முக்கியமானது. இந்த ரேஷியோ முக்கியமானது. அப்படி செய்யும் போது தான் நம்ம உப்பு வந்து ஆபத்து, எல்லாருக்குமே ஆபத்து. ஆனால் ரொம்ப குறைஞ்ச அளவில் மைக்ரோ நியூட்ரியன்ட் அளவில் உப்பு எல்லா உயிருக்கும் தேவைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவில் கடல் நீரை வந்து 30 பங்கா நல்ல தண்ணியில், ஒரு பங்கு நல்ல தண்ணி 30 லிட்டர்னா கடல் நீர் 1/200 கலந்துருக்கும். அதை மாதிரி அந்த கடல் நீருக்கும் நிறைய அந்த சத்துக்கள் இருக்குது, பயிர் ஊக்கியாக இருக்குது. அதுக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. இந்த குமரின்னு சொன்ன பாருங்க, அந்த சோற்று கற்றாழை, அதுக்கு வந்து நிறைய சிறப்பு குணங்கள் இருக்குது. நான் சொல்ல எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அது ஆன்டி ஃபங்கல்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது. அப்படின்னா அதான் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது, வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குது. இந்த மாதிரி நான் அட்ஜுவன்ட் சொன்ன அந்த குணமும் இருக்குது. இப்படி பல குணங்கள் உள்ளது சேர்த்து தயார் பண்ணியிருக்காங்க.
இந்த அளவு நான் சொன்னதெல்லாம் நம்ம அனுபவத்துக்கு வந்த பிறகு கண்டிப்பாக அது மாறக்கூடும். அதனால இது வந்து முக்கியமான மூலப்பொருள். இந்த மூலப்பொருளை பயன்படுத்தி இந்த ஐயா ஜகத்குரு ஐயா சொன்ன இந்த குரு பஞ்சகயை தயார் பண்ணி இயற்கை விவசாயிகள்லாம் நல்ல பலன் அடையலாம்னு இது மூலிமா நான் கேட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பசுமாட்டு சாணியும் கோமியமும் வந்து இப்போ இவங்க கலக்க போகிறாங்க. இன்னைக்கு கலந்து அந்த வெல்லமும் கலந்து இன்னைக்கு வச்சிருவோம். அது கலக்க போகிறாங்க. கலமா கொஞ்சமாக ஊற்றி கலதை நல்லா ஒன்று போல பேசியிருக்கல. நான் ஊற்றுறேன் சிறுவா. இந்த மாதிரி சாணியும் கோமியும் ஒன்று போல் இதை நல்லா கலந்துடணும். இதில் எதுவும் வந்து இந்த வைக்கோல் புல் எதுவும் இல்லாமல் சுத்தமாக எடுத்துடணும். அப்புறம் வடிகட்டி அடிக்க போகிறோம், அது வேறு விஷயம். முதல்ல இப்படி பண்ணால் நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போ இந்த சாணியும் கோமியும் இது இப்போ ஏறக்குறைய கலந்துட்டோம். நல்லா கலந்துக்குமா. அடுத்து நல்லா கலங்குமா. தண்ணி மேலே தெரியாது கலந்துடும். இப்போ நல்லா இதை கலந்துட்டாங்க ஏறக்குறையா. இதை கலந்துட்ட பிறகு இது முதல் நாள்லேயே இந்த சாணி கோமியம் கலந்த பிறகு இது அரை கிலோ வெல்லம், அதாவது வந்து மண்டை வெல்லம் இல்லை குண்டு வெல்லம் சொல்லுவாங்க. இந்த குண்டு வெல்லத்தை தூள் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த வெல்லத்தை இதில் கலந்து முதல் நாள் வச்சிடணும். அது பிரகாரம் இவங்க செய்கிறாங்க. இப்போ நாட்டு சர்க்கரையும் போடலாம். ஏற்கனவே நான் சொன்னது போல் கரும்பு சாரும் பயன்படுத்திக்கலாம். நான் இது வெல்லத்தை இதில் சேர்க்குறேன். நல்லா கலமா. இது வெல்லம் ஏன் சேர்க்குறோம்னா இந்த நுண்ணுயிர் பெருக்கிறதுக்காக தான், அந்த நுண்ணுயிர்களுக்கு பெருக்கிறதுக்காக தான் இந்த வெல்லம் சேர்க்குறோம். அதே போல் நான் இதை சொல்லும் போது, நான் விரிவாக இதனுடைய தயாரிப்பை சொல்லும்போது இதில் வந்து நிலத்து மண் ஒரு பிடி சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது அது. நிலத்து மண்ணுன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுற நிலத்துலேருந்து அந்த ஒரு கைப்பிடி மண் எடுத்தால் போதும். இயற்கை விவசாயம் செய்கிற மண்ணில் தான் அந்த நுண்ணுயிர்கள், அதாவது வந்து நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும். அந்த நுண்ணுயிர்களை இதில் போட்டோமா இது மூலிமா அது பல கோடியாக அது டெவலப் ஆகும். என்ற நோக்கத்தை தான் ஒரு நல்ல மண், நல்ல இயற்கை விவசாயம் பண்ணுற நிலத்திலேருந்து எடுத்து போட சொல்கிறாங்க. அதை மாதிரி நம்ம இதெல்லாம் சேர்த்துருவோம். அது வந்து அந்த கடைசி நாள் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி ஊற்றுறமே அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். அது இதுதான் இது வந்து இந்த வெல்லம் சேர்க்கறது முறை. அடுத்தது வந்து நம்ம இந்த சோத்து கத்தாழை அதெல்லாம் வந்து அதை நம்ம வந்து கூழாக அரைக்கிறோம் இல்லையா, அந்த கூழ் அரைச்சதை நம்ம இன்றைக்கே தயார் பண்ணிவிடுவோம். இப்போ தயார் பண்ணுறாங்க, பார்க்க போகிறோம். இப்போ அதே கூழை ஆக்கின பிறகு அந்த கூழை இன்றைக்கி வெல்லம் சேர்க்கக்கூடாது. மறுநாள் தான் அந்த கூழை வச்சுருந்து அந்த கூழில் 1/2 கிலோ வெல்லம் சேர்க்கணும். அது இல்லாமல் அந்த கடல் நீர், நல்ல நீர் 1/200 கடல் நீரில் 30 லிட்டர் நல்ல நீர் சேர்க்க சொல்லியிருக்காங்க. அந்த நீரில் தான் கடைசியாக அதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது 4வது நாள் சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதில் முக்கியமான இன்னொரு ஈடுபொருள், இதில் முக்கியமான ஈடுபொருள் வந்து ஒரு கடல் நீருங்க. கடல் நீர் வந்து நம்ம இந்த மகாலிபுரம், செங்கல்பட்டு, நான் என் கிராமம் ஒரு 22 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 18 மைல் இருக்கும் ஏறக்குறைய. அங்கேருந்து போய் இதனுடைய சிறப்பு தன்மைக்காக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 1.2 லிட்டர் இதில் வந்து இந்த கடல் நீரை ஊற்றுமா. இதுக்கு வந்து 25 பங்கு, ஒரு பங்குக்கு 25 பங்கு வந்து நல்ல நீர் ஊற்ற சொல்கிறாங்க. அதை நல்ல நீர் இதை வச்சிருக்கிறோம். அதை எடுத்து ஊற்ற போகிறாங்க. அதை எடுத்து ஊற்றுறாங்க. இப்போ நல்ல நீர் 30 லிட்டரு. இது ஒரு குடம் வந்து 15 லிட்டரு. அது 15 30 லிட்டரு இது ஊற்றுறாங்க. பார்த்து இதை மூட்டு ஊற்று. அதை ஊற்றிட்டு இது கூட எடுத்துக்குவா. அதெல்லாம் வாரிக்க அங்கே போகலாம். கட் பண்ணிக்கிறேன். இதோட அங்கே போய் அந்த கூழ் பண்ணுறது எடுத்துக்கலாம். ஆமாம். இந்த ஒரு குடம் முழுமையாக, இந்த ஒரு குடம் வந்து 15 லிட்டரு ஒரு பிடிக்குங்க. கரெக்டாக 16. இந்த 2 குடம் இதில் ஊற்றி 30 லிட்டர் ஊற்றிருக்கோம். கடல் நீர் வந்து 1 லிட்டர் 200 ml ஊற்றிருக்கிறோம். ஐயா ஜகத்குரு ஐயா சொன்ன பிரகாரம். இப்போ இந்த கலவையில் நம்ம வந்து அந்த பசுமாட்டு சாணம், கோமியம், வெல்லம் கடந்ததை
அந்த அந்த 4ஆம் நாள் கலப்போம். இப்போ இது அது வரைக்கும் இது 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 இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம அந்த அந்த சோத்து கத்தாழை அந்த எருக்கு கூழ் இப்போ அதை வந்து அது தயார் பண்ணிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே அதனுடைய இலைகள்லாம் காமிச்சேன். அதை கூழாக்கி இதில் சேர்க்கணும். கூழாக்கி ஒரு நாள் வச்சிருந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெள்ளம் சேர்த்து அதுக்கு பிறகு இதில் எல்லாத்தையும் சேர்க்கணும். நாலாம் நாள் சேர்க்கணும். நான் வந்து இந்த கடல் நீர் சேர்க்கணும், நல்ல தண்ணியில் கடல் நீர் சேர்க்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? எல்லாருக்கும் கடல் நீர் கிடைக்க வாய்ப்பு கிடைக்காது. அந்த கடல் நீருக்கு பதிலாக அவரே ஜகத்குரு ஐயாவே ஒரு 30 லிட்டருக்கு 30 கிராம் கல் உப்பு சேர்க்க சொல்கிறாங்க. அதனால கல் உப்பு சேர்ந்து கடல் நீருக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். நான் வந்து பக்கத்தில் கடற்கரை இருக்குது, கடல் நீர் எடுத்து வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ ஏற்கனவே சொன்னேனே, இந்த சோத்து கத்தாழை அந்த எருக்கு இலையில வந்து இந்த மாதிரி இந்த மிக்சியில் இதை இந்த மாதிரி கூழாக்கிட்டாங்க. இது பாருங்க, அதை க்ளோஸ் பண்ணுது, இது மாதிரி கூழாக்கிட்டாங்க. இப்போ இதே மாதிரி இந்த இது வந்து இது எருக்கு இலை, இது வந்து இந்த சோத்து கத்தாழை கூழ். இந்த 2 கூழ் இன்னைக்கு இந்த பசுமாட்டு சாணி, பசுமாட்டு கோன்னு வெள்ளம் கலந்த கலை செய்கிற அன்னைக்கு இதையும் வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி தயார் பண்ணி கூழா வச்சுட்டு இதுல சர்க்கரை இன்னைக்கு சேர்க்கக்கூடாது. சர்க்கரைன்னா நான் வெள்ளத்தை சொல்ல வரேன். சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சர்க்கரை வந்து அது விஷத்தன்மை உள்ளது. இது வந்து மண்டை வெள்ளம் இல்லை கட்டி வெள்ளம் அதான் சேர்க்கணும். இது நாளைக்கு தான் சேர்க்கணும். இன்னைக்கு அரிசி வச்சுட்டு நாளைக்கு சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து இந்த 4ஆம் நாள் தான் இது என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து அந்த கடல் நீர் நல்ல நீரில் கலந்ததில் இதை கலந்து நம்ம அதை 2 நாள் 60 சுத்து, அதாவது இந்த அண்டம் சுத்துற மாதிரி இந்த கடிகார சுழற்சிக்கு பாருங்க, இடது வலதா அப்படி சுழற்சி 7ஆம் நாளுக்குள்ள பயன்படுத்திக்கலாம். அதுதான் இது மாதிரி பயன்படுத்திங்க. ஒரு இயற்கை விவசாயத்துக்கு இது ஒரு அற்புதமான இடுபொருள், ஒரு புதிய வரவு. இதை பயன்படுத்திங்கன்னா இந்த மண்ணுக்கும் இந்த நுண்ணுயிர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் இது ஒரு இயற்கை உணவு கிடைக்கிறதுக்கு ஒரு வரப்பிரசாதம்.